இந்த இயற்கையை சுற்றி பாருங்க. எல்லாம் வயல்வெளியாக இருக்குது. மொத்தம் நெல் கதிர் வருவதற்கு தயார் நிலையில் இருக்குது. இந்த விவசாயத்தை கஷ்டப்படுகின்ற விவசாயி சேத்துல காலை வைக்கலனா நம்ம சாப்பாட்டில் கை வைக்க முடியாது. கஷ்டப்படுகின்ற விவசாயியோட நிலைமையை கொஞ்சம் பாருங்க. இந்த விவசாயி படுகின்ற கஷ்டம், வைக்கின்ற முதல் கூட விவசாயி லாபத்தை பெறுவதில்லை. ஆனாலும் விவசாயி சோர்வு அடைவதில்லை. ஏன்னா அவனோட பிழைப்பே விவசாயம்தான். இந்த விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய அனைத்து விவசாய நிலத்தையும் வைத்து பாடுபடுகின்ற அந்த விவசாயி கடைசி வரைக்கும் விவசாயியாகவே இருந்து உயிர் விடுகின்றான். ஆனால் எதிரி எட்டவே வச்சுக்கணும், துரோகியை கூடவே வச்சிருக்கக்கூடாது.